Hey hi, இது ஒரு டெஸ்டிமோனியல் வீடியோ ஆஃப் அ கிளைண்ட் ஆஃப் 32-year-old. அவர் எப்படி ஒரு ஐடி ப்ரொஃபஷனலில் இருந்துக்கிட்டே டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர் இது எல்லாத்தோட மெடிகேஷன்ஸ்லேருந்தும் எப்படி ஈஸியாக வெளியே வந்தார் அப்படிங்கிறத காட்ட போகிறேன். அதுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணேன் and அந்த ப்ராசஸ் அவர் எப்படி ஃபீல் பண்ணார், அது எல்லாமே இந்த அப்கமிங் இதில் வந்து வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன காண்டாக்ட் ஷேர் பண்ணிடுறேன். என்னோடய ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அவரோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எங்கே இருந்துச்சு, இப்போ எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே. ஸோ இதுதான் அவரோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் விச் வாஸ் டேக்கன் ஆன் 23 July 2025. அண்ட் இந்த டைமில் அவருக்கு எடுக்கும்போது டயபெட்டிஸ், இன்ஃப்ளமேஷன்ஸ் அண்ட் HbA1c 6.7 அண்ட் 146 ஆவரேஜ் பிளட் குளுக்கோஸ் அண்ட் LDL 123 இருந்திருக்கு. அண்ட் ஹீஸ் ஹேஸ் ஃபேட்டி லிவர் அண்ட் லிவரில் நிறைய இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ இதை தான் நாங்கள் வந்து அவருக்கு எல்லாமே மெடிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணோம். அண்ட் ஃப்ரம் பிஃபோர் திஸ் இந்த HbA1c, இந்த ஆவரேஜ் பிளட் குளுக்கோஸ் இது எல்லாத்தையுமே அவர் வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு இன்சுலின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நார்மலாக மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்தார். தட்ஸ் வேர் வி ஸ்டார்டட் டு ஹெல்ப் ஹிம் அட் தட் பார்ட் ஆஃப் டைம். அண்ட் ஃப்ரம் தேர் வாட் ஹேப்பன் பிட்வீன் இஸ் நடுவில் வந்து ஆக்சுவலி அவரோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து டோட்டலி வி காட் ராங் டேட்டாஸ். லைக் நாங்கள் எடுத்தால் எல்லா டேட்டாஸுமே டோட்டலாக அப்சைட் டவுனாக இருந்துச்சு. இட் வாஸ் லைக் எவர் ஹை. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபார் த ஒர்க் தட் வி ஹவ் புட் எல்லாமே. ஸோ வி தாட் தட் தெர் இஸ் சம் டிஸ்கிரிப்பன்சி இன் திஸ் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட். அண்ட் இதை பற்றி அவரும் அந்த காலில் பேசியிருந்திருப்பார். ஸோ வாட் ஹேப்பன்ட் இஸ் அவர் அந்த லேபுக்கு போகும்போது அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்த பிளட் கொடுக்கும்போது அந்த பிளட் சாம்பிள் கலெக்ஷன் பண்ண இடத்துல ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் ஏதோ ஆகி அவங்க பிளட் சாம்பிளை பேர் மாற்றி எழுதிட்டாங்க அப்படின்னாரு. அண்ட் வி தாட் தட் இதில் இது வந்திருக்க சான்ஸே கிடையாது, பிகாஸ் இட் ஆல்வேஸ் இந்த டவுன் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. ஸோ இதை நம்ம வேறு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு. தென் வி ஹவ் டுக்கன் another டெஸ்ட் அண்ட் தட்ஸ் அ லாஸ்ட் டெஸ்ட் ஆக்சுவலி ஃபார் அஸ் இந்த ப்ரோக்ராம் முடியும் போது. அண்ட் தட் இஸ் திஸ். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அவரோட எல்லா லெவல்ஸும் நார்மலுக்கு வந்துருக்கும். ஸோ ஹிஸ் ஃபாஸ்டிங் இன்சுலின் இஸ் குட், விச் இஸ் ஃபார் லைக் ஹோம் ஐஆர் கால்குலேட் பண்ணுறதுக்காக எடுத்திருந்தோம். அவருக்கு லிவரில் எந்த இன்ஃபர்மேஷன் எந்த இதுவுமே இல்லை, இப்போது எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. இது மட்டும் ஸ்லைட்டாக எலிவேட்டடாக இருக்குது, பட் இட்ஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டேஸில் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். அவருக்கும் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அது. அண்ட் அவர் HbA1cலாம் பார்த்தீங்கன்னா 5.3, ஆவரேஜ் பிளட் குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா 105, இட்ஸ் ஆல் ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா 92.1. அண்ட் இது எல்லாமே வந்து அவர் மெடிக்கேஷன்ஸே இல்லாமல் வெறும் ப்ராப்பராக ஃபுட், நியூட்ரிஷன், எக்ஸசைஸ் இதை வச்சு மட்டுமே பண்ணார். இப்போது இதை நான் சொல்கிறது இல்லாமல் what did he felt about this program அப்படிங்கிறது எல்லாமே அவர் சொல்வார். நீங்கள் கேளுங்க. So, first of all, I just want to know about the program. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? What is the pros and what is that actually gave you? So one thing so it's not about learning, right? It's about like life changing. So I learned life changing. It's not like you can learn from anywhere, but when it comes to lifestyle, right? So you have to adopt something to make it happen. So that actually I felt really good about this program. So to be honest, like as you said before, like when we started this program, you said like in the program is just not for you only alone, like it's for your entire family. So we like as a family, like we started to like following the same pattern of like whatever I started to have. Like so basically whatever breakfast I prepare for myself is basically consumed by my wife, my kids, also by my mom sometimes. Like so okay, wife you, kids you can convince, amma you cannot convince easily. It takes time, but she is like start like consuming the nuts and the green grams adala vande she started to consuming. So adanal it's really good. Also the one big thing is like I completely came out of medicine, so that's like amazing. With this existing thing, like with the food itself, like it's completely good. So it's really good. So what did you learn from this program? So இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைச்சது உங்க ஃபேமிலி, நான் முதல்ல சொன்ன மாதிரி it's not just you can that do it, you need your family also get it inside, so that it makes easy for your lifetime அப்படிங்கிறது. So what have you changed in terms of relationship with food ஓட relationship என்ன மாதிரி அப்கிரேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? So seeing food itself like became different now. So
இன்னுமே அம்மா வந்து like she's saying you're taking less carbs. I said like carbs is enough for me now. Whatever carbs I'm taking, she's really concerned about that. Even my gym trainer, right, like that PT guy, he's also concerned about like my carbs. I said like my carbs is like enough for me. My body is like started to adapt to my carbs, so they are really concerned about that. But as I said, like it's not about just about what you take, all those things. It's about like how far you can go with us, right? Like I was like completely well and controlled by this program. So I, even before this, right, I have never thought like I completely zero about the nutrition எனக்கு என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் after I, so initially it became really hard for me to like take a photo, put it there, calculating whatever I'm eating, measuring whatever I'm eating. அது typically it's obvious that when you do this kind of a changes, you feel hard to adopt it. But after this, right, after a month, after a 2 month, right, it became easier for me. முன்னாடி வந்து ஐ டோன்ட் நோ ஹவு டு கால்குலேட் த நியூட்ரிஷன், எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ நான் ஒரு சாப்பாடு சாப்பிட்றேன்னா இப்போ ஐ கேன் சே இதுல வந்து என்னால் ரஃபா என்னால் கால்குலேட் பண்ண முடியும். இதுல இவ்வளவு ப்ரோட்டீன் இருக்கு, இதுல இவ்வளவு கார்ப்ஸ் இருக்கு, இவ்வளவு திஸ் ஆர் ஆல் திங்ஸ் யூ கேனாட் லேர்ன் ஃப்ரம் அவுட் சைட். இட்ஸ் அபவுட் யுவர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் யூ லேர்ன் அலாங் வித் யுவர் லைஃப். ஸோ அது பெரிய லெசன். ஏன்னா ஆப்வியஸ்லி நீங்க எப்பவுமே என்னோட டிபெண்டாவே இருக்க முடியாது. வாட் இஃப் ஐ எம் நாட் தேர், யூ நீட் டு ஹேவ் தட் சேம் ரிசல்ட்ஸ் ஈவன் வித்அவுட் மீ. ஸோ அது நீங்க லைஃப் லாங் கொண்டு போகணும். ஸோ அது கொண்டு போகணும்னா பேசிக்கா என்ன பண்ணணும், நீங்க அதுக்கேற்ற என்விரான்மெண்ட்ல இருக்கணும். இட்ஸ் நாட் சப்போஸ் டு உங்களுக்கு மட்டுமே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் நான் எப்பவுமே சொல்றது என்ன பண்ண, எல்லாத்தையும் சொல்றதுதான், இது நீங்க மட்டும் பண்ண நினைக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃபேமிலி உள்ள கொண்டு வாங்க. அண்ட் தட்ஸ் வை வி ஆல்வேஸ் ப்ரிஃபர், ஒரு ஃபுட்டை ப்ரிஃபர் பண்ணும் போதோ ஒரு விஷயத்தை ப்ரிஃபர் பண்ணும் போதோ, not just in your perspective, will they be also able to consume that, will they like that? So அந்த சவுத் இந்தியன் அந்த இதுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்க மாதிரி, அண்ட் ஆல்சோ ஆப்வியஸ்லி கார்ப்ஸ் எங்க போனாலுமே இருக்கும். அதை வந்து எப்படி நம்ம பாடிக்கு அடாப்ட் பண்ணிக்கிறோம், அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அந்த ஃபுட்டை பார்த்தா ஒரு ஹேட்டோட பார்க்காம, ஓகே இந்த ஃபுட் இந்த போர்ஷன்ல இட்ஸ் ஓகே அப்படிங்கிறது தான் எண்ட். அண்ட் ஐ டோட்லி ஹாப்பி டு ஹியர் தட் நீங்க மெடிசன்ஸ் இல்லாம வந்துட்டீங்க டோட்டலா ஃபுல் இது. அண்ட் ஒரு நடுவுல கூட நமக்கு அந்த ரிப்போர்ட் ஒரு ப்ராப்ளம் ஆச்சுல, இட்ஸ் வாஸ் ராங் அப்படின்ட்டு. நைஸ், நல்ல வேலை நம்ம அதை முன்னாடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இல்ல அப்படின்னா அது அதை பிலீவ் பண்ணிருந்தோம் அப்புறம் நம்ம டோட்டலா இதுவா இருந்திருக்கும். அதுவும் ஒரு லேர்ன் இல்ல. ஸோ ஆஃப்டர் சீயிங் தட் ரிப்போர்ட் வி டிடன்ட் பிளைண்ட்லி லைக் போகல கோ வித் த ரிப்போர்ட். அதுக்கப்புறம் இன்னும் ஹே இது கண்டிப்பா இருக்கவே இருக்காது, ஏன்னா இவ்வளவு நாள் இவ்வளவு பேட்டர்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், இதை ரீசெக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ தட் ஆர் ஆல் த குட் திங்ஸ். And in terms of the health, right, I'm completely like well and controlled. So in terms of like my physical activity irukkalam illa daily routine irukkalam, it's all good. I can see the transformation in my body after eating gym, after controlling my foods, and that pesaratu and all, like initially I had, adukapra veetla irukka ellarume started to like consuming that regular. It became like dinner pattern or something ஆயிடுச்சு. So அவங்கள வீட்டில் எடுக்க ஆரம்பிக்கும் போது ஐ ஃபீல் ஓகே தேர் ஆல்சோ லைக் கன்சூமிங். டு பி ஆனஸ்ட், எங்க போர்ஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸே வந்து பர் டே 100 grams 200 grams ஃபார் த என்டையர் ஃபேமிலி. என்டையர் ஃபேமிலிக்கே நான் சொல்றேன். இட்ஸ் ஃபார் மீ, மை மதர், மை ஒய்ஃப், மை கிராண்ட் மதர், ஃபார் மை 2 children, 6 பேருக்கே சேர்த்து இட்ஸ் லைக் 200 grams. Now I was like so concerned about that. It became அது வந்து ஃபுல்லாவே டிராஸ்டிக்கா மாறி I believe, I feel family is like consuming a lot of fibers and proteins. Yeah. That's very good to hear. ஏன்னா அதுதான் நம்ம ஜெனரல் சவுத் இந்தியன்ல இருக்கிறது, காய்கறி சாப்பிடுறோம் அதுல ஃபைபர் இருக்குன்னு, பட் they don't quantify it so that they don't know whether the fiber is adequate to them or not. In that way it's always good. So yeah, so apart from that, like these are the things that you got out of the program. In terms of service from Carol, me, and the calls that you got, how was that? Is there any discrepancies that happened, or is there anything that I can improve in this service so that it may be useful for you or someone else as well? To be honest, I didn't feel anything bad about the service. So it's completely well and genuine, and I was really happy that in the point you guys are like not letting me, okay, இது எடுக்க போறேன்னு சொன்னா கூட
you guys are correcting the portion of what I supposed to take. அதெல்லாம் எனக்கு வந்து it really helps me a lot of. So இப்போ இப்போ ஸோ நான் மார்னிங் என்ன சாப்பிட்டேன்னா லைக் இட் கேம் ஹேபிட். ஒரு கொயக்கா சாப்பிட்டேன், 3 எக் சாப்பிட்டேன், கொஞ்சம் கிரீன் கிராம் சாப்பிட்டேன். இட் பிகேம் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிடும், ஓகே ஆப்வியஸா இன்னைக்கு வந்து நான் இவ்வளவு கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர், இவ்வளவு கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு பேட்டர்னா மாறுறப்போ ஐ கேன் ஓகே நைட் வரும்போது ஓகே ஐ கேன் சே ஏய் ஆமா இப்போ வந்து கேரல் வந்து எனக்கு இது சொன்னாங்க, ஸோ இந்த பொசிஷன் இது எடுத்தனா கரெக்டா எனக்கு வந்து இன்னைக்கு இது கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடுவேன், என்னோட நியூட்ரிஷன் கோல் என்னால அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுல, அது ஐ வாஸ் கெட்டிங் பை திஸ் திங். அதுல வந்து ஐ வாஸ் சோ ஹாப்பி. டு பி ஆனஸ்ட் எனக்கு வேற எந்த நியூட்ரிஷன் கிட்டயோ இல்ல வேற எந்த ப்ரோக்ராம்லயோ போனா ஐ டோன்ட் நோ வெதர் ஐ வில் கெட் திஸ். ஸோ ஐ வில் கெட் அ சார்ட், I will get a food plan, I will get a exercise plan, all those things. But to how to like go through that or how to go with that is there, right? Like this program has helped me on that. Perfect. So you say that like அந்த டயட் சார்ட் கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்கும் காமனா போயிருந்தா, பட் இது வந்து ஆன் டே டு டே பேசிஸ்ல உங்களுக்கு ஆன் டே டு டேல வந்து அதை கரெக்ட் பண்ணும்போது யூ ஃபீல் குட் அபவுட் நியூட்ரிஷன் நாலேஜ் அண்ட் ஆல்சோ லேர்ன் அபவுட் இட். Yeah, and this 4 months suffice enough for me to adapt to this. So, tomorrow, as you asked this question in the beginning, hey, நாளைக்கு அரவிந்தோ கேரளோ இல்லாம தங்கராஜால சஸ்டெயின் ஆக முடியுமா, தங்கராஜால இதை அப்படியே ஃபாலோ பண்ண முடியுமானா 100% I can follow. Simple. That's it. That is what the thing that I keep as a factor. No matter what, like நான் இது எல்லாமே பண்ணிட முடியும் ரொம்ப ஈஸியா, ஏன்னா எனக்கு அதுதான் வேலை, எனக்கு வந்து என்னால பண்ண முடியும். பட் இத அவரு கத்துக்கிட்டு பண்றாரா அப்படிங்கிறது தான். இப்போ டிபெண்டிங் அப்பான் த கேஸ், த சிவியாரிட்டி, த டூவபிலிட்டி அண்ட் உங்களால் என்ன பண்ண முடியும், இது எல்லாமே டிஃபரன்ஸ். இதை பொறுத்து தான் நாங்கள் டைம் இது எல்லாமே டிட்டர்மைன் பண்ணுறோம். அண்ட் நான் ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது உங்களுக்கு இருந்த டிட்டர்மினேஷன் அண்ட் த நாலேஜ் தட் யூ ஹேவ், த வில்லிங்னஸ் தட் யூ ஹேவ், இட்ஸ் ஆல் வெல் அண்ட் குட் அண்ட் ஃபைன். அதனால நம்ம ரொம்ப ஈஸியாவே இதை நம்ம 4 monthsலேயே இது பண்ண முடிஞ்சு. இன்ஃபேக்ட் நம்ம வந்து அக்டோபரா ஜூன் ஜூலை, இட்ஸ் பீன் a very long journey. Yeah, we started June July and then I like went out of the program of because and understandable. அதுக்கு அப்புறம் அது ஜான்ல ஸ்டார்ட் பண்ணோம். பட் நல்லாவே உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸியாவே போச்சு. I really want to thank you guys. Actually the 4-month program when you started initially in September or something like that, October, August, September start பண்ணும்போது 4-month program. அந்த டைம்ல we have crossed 1 month. Biometrics, all those all those things we like done and 1 month பண்ணோம். And then I said like, hey, I have to go off. You said like you can come whenever you want. It's like completely free for like your lifetime. And then I came after the 2025. I started like Jan 2026. அப்போ வந்து you said like 3 months, but you guys are like did for the 4 months. So I was really appreciate that. நான் இதை வந்து ரேப் அப் பண்ணிடலாம் கிட்ட போயின்னு நினைச்சேன். பட் அந்த டைம் எனக்கு அது தேவைப்பட்டுச்சு அந்த இடத்துல. ஸோ இட் வாஸ் நாடி நான் செட் பண்ண எக்ஸ்பெக்டேஷன் டைம் தான். ஸோ லிட்டில் பிட் 1 month போகும்போது யூ ஆர் வெல் எனஃப் குட்ல. ஸோ எனக்கு அட் தென் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நான் கமிட் பண்ற டைமை விட நான் கமிட் பண்ண டெலிவரபிள் தான் நான் பார்ப்பேன். இதை வந்து இந்த டைம்ல அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சா? இஃப் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு அச்சீவ் தட், ஏன்னா நான் தான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணேன் இந்த 4 monthsல நீங்க இதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அண்ட் யூ ஆர் நாட் லைக் இதனால நான் சொன்னது பண்ணாம இல்லை, நீங்க பண்ணிருக்கீங்க. ஸோ இன் ரிட்டர்ன் அது ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் ஆன் மீ. அந்த எக்ஸ்ட்ரா 1 month இது ஆனது இது எல்லாமே ஓகே ஃபைன், இட்ஸ் நாட் அன் பிக் இஷ்யூ, இட் ஹேப்பன்ஸ் ஈவென்ச்சுவலி. ஏன்னா சீசனல் டைம் இருந்துச்சு, பொங்கல் அது இது அப்படின்னா இருந்துச்சு. ஓகே ஃபைன், அது 1 monthல பண்ண போறதா எனக்கு ஒன்றும் ரொம்ப பெரிய இது இருக்க போறது இல்லை. அண்ட் இஃப் ஐ இம்பாக்ட் சம்ஒன்ஸ் ஹெல்த் அண்ட் ஃபேமிலிஸ் ஹெல்த், ஸோ இட்ஸ் அ காம்பவுண்டிங் ஃபேக்டர் தானே. இட்ஸ் ஆல்வேஸ் அ குட் நேம் ஃபார் மீ. ஸோ ஐ டோன்ட் see it as just as a revenue. அது கூட என்ன ரிசல்ட்ஸ் டெலிவர் பண்றோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. வாட் இஸ் எல்லாரும் கொடுக்காம இருந்தா எப்படி? ஸோ ஐ tomorrow you are my like go to person for any kind of nutrition things. I will not go outside. Obvious that I adapted to you guys. எனக்கு ஓகே நாளைக்கு இங்க போனா என்னால ஈஸியா அதெல்லாம் பண்ண முடியும்னா I will come to you guys. So அதுதான் to be honest I literally like to go with that. Perfect. Great. That's totally nice and understand from you that I have provided the right service to you. Okay, fine. So all well and done.
So now I just want to know that, like, in the 4 months you have been well and good with it. So is there any part of health that you are right now trying to improve? Is there something else like muscle mass, gut health, sleep, anything else? So I came to this program with diabetes and like Fatty. cholesterol, fatty liver, 3 things, right? And these 3 things are got like well in control. So diabetes is obvious that like we are following, but the fatty liver and this cholesterol, right? It's really well controlled. I believe, I don't want to even take a test. I say, hey, கண்டிப்பா அது கியூர் ரெண்டுமே ஏன்னா அப்ப பார்க்கும்போதே மார்ஜின்ல இருந்தது. So now I can say கண்டிப்பா அது வந்து இருக்காதுன்னு சொல்லிட்டு